ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது சுவையான சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் பெப்பர் பொடி 1/4 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மைதா, நெக்ஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சம், 1 ஸ்பூன் சோயா சாஸ், தக்காளி சாஸ் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் போட்டிருக்கேன். 1 2 நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மிக்ஸில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியா. இந்த நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மைதா கலக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிரம்ஸு ஒரு தட்டில் வச்சுருக்கேன். இப்போது இந்த மிக்ஸை உருண்டையாக உருட்டி ஒரு குழி பண்ணிவிட்டு அதில் சீஸ் வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு மைதா வச்சுருக்கோம்ல அதில் முக்கி கிரம்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இந்த சீஸ் பால் ஒன்று எடுத்துடலாம். எப்பவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போது சுவையான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டொமேட்டோ சாஸை வச்சு கட்டின்னு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிங்க. சுவையான சீஸ் பால் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.